அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் என்னன்னா, புளிய மரத்துல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். நம்ம நாட்டு மரம் இந்த ரோடுக்கு 2 பக்கம் இருந்துச்சு இல்லைங்களா? நாட்டு மரங்கள். அது முந்தைய காலத்துல நெறையா இருந்தது. உள்பகுதிகள்லயுமே நெறையா இருந்தது. அதோடைய வளர்ச்சி நல்லா இருந்தது. அது ரொம்ப திடமான ஒரு மரமா இருந்தது. அந்த மரத்துல வரக்கூடிய பூக்களும், அதிலிருந்து வரக்கூடிய காய்களும் எந்த பூச்சியாலையும் தொட முடியாத மாரி ஒரு அமைப்பு இருந்ததுங்க. அதனால எல்லாமே நல்லா இருந்தது. ஆனா, ஒட்டுச் செடிகள் வந்ததுக்கப்புறம், இந்த உரிகம் அப்படிங்கலாம் நெறையா ஒட்டுச் செடி வந்துருச்சு இல்லைங்களா? வந்ததுக்கப்புறம் பார்த்தா, 3 வருடமாச்சு, 4, 5 வருடமாச்சு, 7 வருஷமாச்சு, இன்னும் பூக்கல, காய்க்கல அப்படின்னு ஒரு செய்தி. 2வது வந்த பூ காயா மாற மாட்டேங்குது. அப்படி காயா மாறுனது நெறைய ஓட்டை விழுந்து, அதாவது காய் துளைப்பான் போயி நமக்கு சரியா விளைச்சல் கிடைக்காத ஒரு அமைப்பு. இதெல்லாம் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள். புளிய மரம் வச்சிருக்கவங்க தயவுசெய்து ஒண்ண மனசுல வச்சுக்கங்க. பக்கத்துல அதிகமான தண்ணீர் தேங்கி நிக்க கூடாது. அது என்ன என்ன பண்ணணும்னு பார்த்துக்கங்க. தண்ணி தேங்காம பார்த்துக்கங்க. 2வது அதுக்கு பொதுவா புளிய மரத்துக்கு கீழ தான் மாடு கட்டுவோம். சரிங்களா? இந்த மாடோட சாணம், கோமியம் நெறைய குமிஞ்சு இருக்க மாரி பார்க்கக்கூடாது. அப்படி இருக்க இருக்க என்ன ஆகும்னா, ஒரு அளவுக்கு நல்லா இருக்குங்க. அளவுக்கு மீறி போறப்ப அந்த மரம் தன்னோட செயல்பாட்ட இழந்துரும். அதெல்லாம் தினசரி எடுத்து அப்புறப்படுத்தியல்லாம். முக்கியமா சாணமும் சரி, கோமியமும் சரி. இது 2வது. 3வது எந்த மரமா இருந்தாலும் மரத்தோட உடம்புல கருப்பு இருக்கா அப்படி பாருங்க. தண்டுல கருப்பா இருக்கா? கிளை கருப்பா இருக்கா? அப்படி பாருங்க. இருந்ததுன்னா உடனடியா நீங்க என்ன செய்யணும்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தனியார்ல போயி சூடோமோனாஸ்னு ஒரு திரவம் இருக்கும். சரிங்களா? 100 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் அல்லது 2 கிலோ 1 லிட்டர் அல்லது 2 கிலோ கலந்து 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்து வச்சிருந்துட்டு, மரத்தோட உடம்பு தண்டுல படுற மாரி தெளிச்சிடணும். முதல் காரியம். மழைக்காலம் முடிஞ்சோடனே மழை பெஞ்சு முடியிறப்ப தென்மேற்கு பருவமழையோ, வடகிழக்கு பருவமழையோ முடிஞ்சோடனே தெளிச்சுக்கணும். இது முதல் காரியம். 2வது காரியம், மரத்துல பக்கத்துல தண்ணி தேங்குற மாரி அமைப்பு இருக்குன்னா, மரத்தோட கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு மண்வெட்டியில ஒரு குத்து குத்தி, ஒரு 100 லிட்டர் தண்ணீல இதே மாரி 1 லிட்டரு அல்லது 2 கிலோ கலந்துட்டு 4 பக்கமும் பிரிச்சு ஊத்தி விட்டுறணும். ஏதாவது ஒரு நேரத்துல மழை பெஞ்சு முடிஞ்ச உடனே. 2வது. 3வது பக்கத்துல அதாவது 200 லிட்டர் தண்ணீல 20 கிலோ அளவுள்ள எருக்கு இலை, பூ, தண்டு, காய்னு பிச்சு உள்ள போட்டு ஊற வச்சுக்கணும். அந்த ஊற வச்ச தண்ணீரோட குறைந்தபட்சம் இன்னொரு ட்ரம்ல 200 லிட்டர் தண்ணீல 15 லிட்டர் கோமியம், 15 லிட்டர் மீன் அமிலம், 2 லிட்டர் விளக்கெண்ணெய், ஆமணக்கெண்ணெய் கலந்து வச்சிடுறோம். சரிங்களா? 1 வாரம். இந்த 1 வாரம் கழிச்சு தினசரி நம்ம கலக்கி விடலாம். இந்த திரவத்தை நம்ம என்ன செய்யலாம்னா, நம்ம ஏற்கனவே 200 லிட்டரு எருக்கு இலை கரைசல் தண்ணீர் வச்சிருக்கோம். சரிங்களா? இன்னொரு நம்ம ஒரு 200 லிட்டரு ட்ரம்ல 160 லிட்டர் தண்ணி 180 லிட்டர் தண்ணியோட நம்ம ஏற்கனவே இந்த விளக்கெண்ணெய் கலந்த தண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து ஒரு 20 லிட்டர் எடுத்து இதில் ஊற்றிடலாம். இந்த தண்ணீரும் அந்த எருக்கு இலை கரைசல் தண்ணீரும் 2ம் கலந்து நம்ம புளிய மரங்களில் தெளிக்கலாம். இது குறைந்த விலை செலவுல நம்ம செய்யக்கூடியது. இப்போ இந்த ஆமணக்கு எண்ணெய் தெளிக்கிறதுனால என்ன ஆகும்னா, காய் துளைப்பான் கட்டுப்படும். மற்ற பொருள்கள் இருக்கிறப்ப இரவு நேரத்தில் நமக்கு வெப்பநிலை குறைந்து பூ காயா மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அதே மாதிரி நம்ம எருக்கு இலை கரைசல் பூ போரான் சத்து கிடைத்து, மெக்னீசியம் சத்து கிடைச்சு சிறப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முயற்சியை செஞ்சு பாருங்க. மிகவும் நல்லா இருக்கும். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.